ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு another நியூ வீடியோ. இந்த வீடியோ ஷூட் பண்ண அன்றைக்கி என்னால் காலையில் படிக்க முடியல, கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்ததுனால அதெல்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் பையனை சாப்பிட்டு தூங்க வச்சுட்டு ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். முன்னாடி நாள் படிச்சுட்டு வச்ச புக்ஸ் எல்லாம் அப்படியே இருந்துச்சு. அதை பார்த்தாலே படிக்க தோணாது. சரி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா படிக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு க்ளீன் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் கரஸ்பாண்டன்ஸில் பிபிஏ பண்ணுறேன்னு. அதோட எக்ஸாம் டைம் டேபிள் வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் மந்த் எண்டில் ஸ்டார்ட் ஆகுது. என்ன சப்ஜெக்ட் இருக்குது, புக்கெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல. அதெல்லாம் தேடி நேற்று தான் எடுத்து வச்சேன். இன்னும் கரெக்டாக 1 month தான் இருக்குது எக்ஸாமுக்கு. நெக்ஸ்ட் டிசம்பர் 23rd எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு ரெகுலர் கிளாஸஸ்லாம் வைக்க மாட்டாங்க. வெறும் ஆன்லைனில் ஒரு 5 or 6 கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க வீக்கெண்ட்ஸில். கம்மிங் சாட்டர்டே சண்டேஸில் கிளாஸ் இருக்கிறதா மெயில் வந்துருந்துச்சு. சரி அதுக்காக புக்கில் என்ன தான் இருக்குன்னு சும்மா படித்து பார்ப்போம்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். நான் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் தான் கரஸ்பாண்டன்ஸ் பண்ணுறேன். இந்த இயருக்கு எல்லாமே தியரி பேப்பர் தான். சரி என்ன இருக்குது, கண்டென்ட் சும்மா தெரிஞ்சாவாச்சும் நம்ம ஏதாவது கதை எழுதியாச்சும் பாஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சும்மா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் எக்ஸாம்ஸ்க்குலாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? லாஸ்ட் மினிட்ல தான் படிப்பீங்களா இல்லைனா முன்னாடியே படித்து வச்சுருவீங்களான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான்லாம் 10th படிக்கிற வரைக்குமே ஒரு புக் வாம்னு சொல்லலாம். அன்னன்னைக்கு என்ன நடத்துகிறாங்களோ அதை அன்னைக்கே வீட்டுக்கு வந்து படிச்சிருவேன். படிக்கிறதே படிக்கணும், மார்க் வாங்கணும் அப்படிலாம் இல்லை, ரொம்ப பிடிச்சி படிப்பேன் நான். எங்கள் அம்மாலாம் இது வரைக்கும் நான் ஸ்கூல் முடிக்கிற வரைக்குமே புக் எடுத்து படி, எக்ஸாம் இருக்குது படின்னு இது வரைக்கும் ஒரு நாள் கூட சொன்னதே கிடையாது. இப்போ கூட எனக்கு நான் 5th 6th ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எல்லாம் என்னென்ன லெசன்ஸ்லாம் வந்துச்சுன்றது கூட ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குது. அந்த அளவுக்கு எனக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது எல்லாமே 10th வரைக்கும் தான். 11th 12th போனதுக்கப்புறம் டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. எவ்வளோக்கு எவ்வளோ படித்தனோ அந்த அளவுக்கு சுத்தமாக படிக்காமல் ஆகிட்டேன். உண்மையாக சொல்லணுன்னா அந்த டைமில் எனக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டே சுத்தமாக போயிடுச்சு. அதனால தான் நான் காலேஜ் கூட வீட்டில் அவ்வளோ சொல்லியும் நான் ஜாயினே பண்ணல. சுத்தமாக படிக்கவே கூடாதுன்னு நினைக்கல, ஒரு கேப் தேவைப்பட்டுச்சு. ஸோ கேப் விட்டு நமக்கு மறுபடியும் எப்போ தோணுதோ அப்போ ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா மேரேஜ் ஆன அப்புறம் சரி படிக்கலாம் மறுபடின்னு ஒரு ஆசை வந்துச்சு. சரி ரெகுலர்ஸ் ஜாயின் பண்ணலாமா இல்லைனா கரஸ்பாண்டன்ஸ் போடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் ப்ரெக்னென்ட் ஆகிட்டதுனால சரி நமக்கு ரெகுலர்ஸ்லாம் சரி வராதுன்னு சொல்லிட்டு கரஸ்பாண்டன்ஸே போட்டுட்டேன். அந்த புக்கை ஒரு 1/2 hour பொட்டி பார்த்தேன். ஒன்றும் புரிகிற மாதிரி தெரியல. சரி கிளாஸ் வைப்பாங்க அதில் கவனிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அதை மூடி வச்சுட்டு வழக்கம் போல் தமிழ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக சொல்லணும்னா இது என்னோடய ஃபஸ்ட் யூடியூப் சேனலே கிடையாது. 2 years முன்னாடி ஒரு மெஹந்தி சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் வீடியோஸ்லாம் போட்டுட்ருந்தேன். நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. ஓரளவுக்கு ரீச் கிடைக்க ஸ்டார்ட் பண்ண நேரத்தில் நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறமா உங்களுக்கே தெரியும் ஹென்னாலாம் போட்டால் எந்த அளவுக்கு பேக் பெயின் நெக் பெயின்லாம் இருக்கும்னு. சரி ப்ரெக்னன்சி டைமில் ரிஸ்க் எடுக்க வேணான்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ போடாமல் நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் பேபி வந்ததுக்கப்புறம் வீடியோ போட சான்ஸே கிடைக்கல. சரின்னு அப்படியே இருக்குது. அந்த சேனலோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஹென்னா வீடியோஸ்லாம் நிறையாவே இருக்கும். என்னோட லாஸ்ட் வீடியோ கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் எந்தெந்த டைமுக்கு படிப்பீங்க, கரெக்டாக டைம் சொல்லுங்கக்கான்னு. நான் டெய்லியுமே ஒரே ஃபிக்ஸ்டு டைம்லலாம் படிப்பேன்லாம் கிடையாது. எனக்கு எப்பப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்பப்போலாம் படிப்பேன். கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களா இருந்தால் நம்ம சொல்கிறதெல்லாம் புரியும். அவங்க கொஞ்சம் கேட்டுப்பாங்க, அம்மா படிக்கிறாங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்க. என்னோட பேபிக்கு 1.5 வயசு தான் ஆகுதுன்றனால அவர் எந்த போக்கில் போகிறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் படிக்கிற மாதிரி இருக்குது. எல்லா நாளும் ஒரே மாதிரியே இருக்க மாட்டாங்க. ஒரு சில நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விளையாடுவாங்க, ஒரு சில நேரம்லாம் ஃபுல் டே கிராங்கியாகவே இருப்பாங்க. அப்போல்லாம் சுத்தமாகவே படிக்க முடியாது. இதெல்லாம் முன்னாடியே யோசிச்சு தான் நான் ரொம்ப சீக்கிரமாகவே படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். Group 4 முடிஞ்சோடனே எல்லாருமே நெக்ஸ்ட் Group 2க்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் Group 2 எலிஜிபிள் இல்லாதனால நெக்ஸ்ட் Group 4 வரை வேஸ்ட்டாக ஏன் சும்மா உட்காந்துருக்கணும்னு சொல்லிட்டு சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வைக்கலான்னு ஒரு நாளைக்கு 2 hours 3 hours அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் படிக்க ஆரம்பித்தேன். அதுவும் எடுத்தோடனே நான் ஜிஎஸ்லாம் தொடவே இல்லை. எனக்கு நிறையா டைம் இருந்ததுனால ஃபஸ்ட்டு தமிழ் அண்ட் மேக்ஸை முடிச்சு வைப்போம் ஓரளவுக்குன்னு சொல்லிட்டு தமிழும் மேக்ஸும் தான் படிச்சுட்டு இருந்தேன். தமிழ் படித்தேன். அதுக்கப்புறமா மேக்ஸ் எடுத்து போட்டு பார்க்கலான்னு சொல்லி மேக்ஸ் தான் போட்டுட்டு இருந்தேன். நான் மேக்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். என்னதான் இருந்தாலும் அந்த டச் விட்டு போயிடக்கூடாதுன்றனால டெய்லி ஒரு 10 சம்மாச்சும் எடுத்து போட்டு பார்த்துருவேன். இந்த வீக்குள்ளே எப்படியும் 5000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா ஒரு லைவ் வரலான்னு யோசிக்கிறேன். எப்போ லைவ் வரலான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீக் டேஸில் வரலாமா வீக்கெண்டில் வரலாமா டைமிங்கோட சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம். இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கிறதுனால என்னை பற்றி டவுட்ஸ் நிறைய கேட்குறீங்க. ஆல்ரெடி ஒரு Q&A வீடியோ போட்டிருக்கேன். அதிலே என்னை பற்றி நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். புதுசாக பார்க்குறவங்க அதை செக் பண்ணி பாருங்கள். டெய்லியுமே முடிஞ்ச அளவுக்கு ஸ்டடி விளாக் போடுங்க. நீங்கள் படிக்கிறத பார்த்தா எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது. நானும் உங்கள் வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லி கமெண்ட்லாம் போடுறீங்க. அந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது நான் ஏதோ உருப்படியாக பண்ணுற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. உண்மையாக சொல்லணும்னா இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரு லோன்லி பேர்ட்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் கிடையாது. ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கூட தான் எப்பயாச்சும் நான் பேசுவேன். அவங்களும் எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. மற்றபடி டெய்லிலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டோம். இப்போ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்து உண்மையாலுமே நான் திகச்சு போயிட்டேன். அந்த அளவுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க.
நம்மளை நம்பி வீடியோஸ் பார்த்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்றதுனாலேயே கமெண்ட் வந்து நான் பார்த்துட்டனாலே உடனே லைக் பண்ணி அதுக்கு நான் ரிப்ளை கொடுத்துருவேன். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்த்து கமெண்ட் பண்ணுறவங்களா இருந்தால் அது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நீங்கள் நம்ம சேனலில் எந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். கொஞ்ச நேரம் மேக்ஸ் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பாலிட்டி நான் ஆல்ரெடி ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன். சரி ரிவிஷன் பண்ணலான்னு நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு ரிவிஷன் பண்ணிட்டு இருந்தேன். ஜிஎஸ்க்கு எப்படி நோட்ஸ் எடுத்து படிக்கலான்னு ஆல்ரெடி வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த வீடியோ எடுத்த அன்றைக்கி என்னோட பையன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தூங்கினதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே படிக்க டைம் கிடச்சிச்சு. அதுக்கப்புறமா யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்ற மாதிரிலாம் நிறைய பேர் டவுட்ஸ்லாம் கேட்குறீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு உங்களுடைய டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணுறேன். டிசம்பர் மந்த்க்கான ஸ்டடி பிளான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுங்கக்கான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த ஒரு 4-5 டேஸ்க்குள்ளே நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் நான் ஆல்ரெடி மந்த்லி ஸ்டடி பிளான் கொடுத்துட்ருக்கேன், பிகினர்ஸ்க்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி. இப்போ தான் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்டடி பிளான் பிடிஎஃப்ஸ் எல்லாமே என்னுடைய டெலிகிராம் குரூப்பில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவரை படிக்க ஸ்டார்ட் பண்ணலன்னா கூட இதுக்கப்புறம் கண்டிப்பாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இதுக்கப்புறமும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது எக்ஸாம்குள்ளே. இந்த ஒரு 7 to 8 months மட்டும் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் இயர் நம்ம வேலைக்கு போயிடலாம். அதை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் ஏதாவது கோச்சிங் சென்டர் போகிறேன்னா இல்லை டெஸ்ட் பேட்ச் ஏதாவது ஜாயின் பண்ணியிருக்கேனான்னு கேட்டிருந்தீங்க. நான் எந்த கோச்சிங் சென்டரும் போகல, செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி டெஸ்ட் பேட்சும் நான் எதுவுமே ஜாயின் பண்ணல, இப்போதைக்கு ஜாயின் பண்ணுற ஐடியாவும் இல்லை. ஃபுல் போர்ஷனும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யாராவது டெஸ்ட் பேட்ச் போட்டால் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். நிறைய ஸ்மால் யூடியூப் சேனல்ஸ்லாம் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுன்னு நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்லாம் போடுறாங்க, அதெல்லாம் தேடி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு டிஎன்பிஎஸ்சி படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.